அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த பேட்ச் வந்து இப்போது ரீசெண்டாக 2026 மே மாதம் 3ஆம் தேதி நான் வந்து யூரோப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன் ஃபஸ்ட்டு. எனக்கு டிஆர்சி கிடைச்சது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 20லேருந்து 25 நாள் இல்லை ஒரு 30 நாள் வச்சுக்கோங்க. 30 நாளைக்கெல்லாம் வந்து எனக்கு டிஆர்சி கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ட்ரைனிங் பீரியடு கம்பெனியில் வந்து வண்டி எப்படி ஓட்டுறது, வண்டியில் எப்படி நம்ம மைலேஜ் கொடுக்குறது, ஒரு பிரேக் அடிக்காமல் வண்டி எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துறது எல்லாமே வந்து கம்பெனியில் சொல்லிக் கொடுத்து அது கிளாஸ் நடக்கும். அதெல்லாம் சேர்த்து ஒரு 60 நாளில் நான் டியூட்டி மாற்றிட்டேன். ஆனால் என் கூட இருக்கிற தர்மகாசி அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து 90 நாள் வெயிட் பண்ணார் உள்ளே வந்துட்டு. அவர் வந்து நீங்கள் உள்ளே வந்தீங்க நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வந்தேன். நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வந்தார். ஆனால் அவர் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வந்து நான் 60 நாள் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா 30 நாள் 90 நாள் ஆயிருக்கு. 90 நாளுன்னும் போது 90 நாளைக்கு சாப்பாடு செலவு அவருது, அந்த ரூம் செலவு ஆகுது அப்படின்னும் போது கணக்கு பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 1000 பண்ணால் 90,000 ரூமுக்கு, 90,000 சாப்பாட்டுக்கு. அப்போ என்னாச்சு, 2 லட்ச ரூபா கிட்ட வந்துச்சு சமையல் சாமான எல்லாம் பொருளெல்லாம் சேர்த்து. இப்படியெல்லாம் இவ்வளோ செலவு இருக்குது. நான் இந்த 2 லட்ச ரூபா செலவு வந்து இங்கே வந்த பிறகு நம்ம தனிப்பட்ட செலவு மட்டும் 2 லட்ச ரூபா. அவர் வந்த நேரத்தில் அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தார். அப்போ இந்த போர் சூழ்நிலை அதெல்லாம் இல்லாமல் இருந்தது. ஒரு 8,500,000 9 லட்சத்துக்குள்ளே இங்கே வந்துட்டார். ஆனால் நான் வந்த நேரம் போர் சூழ்நிலை, ஃப்ளைட் டிக்கெட் அதிகமாகி போச்சு. அப்புறம் இந்த டீசல் விலைலாம் அதிகமானதுனால இந்த ட்ரைனிங் எடுக்கிறது, போக்குவரத்து செலவு எல்லாத்தையும் விலைவாசி ஏறினதுனால எனக்கு மொத்தமான செலவு 12 லட்ச ரூபா இருக்குது. அதனால் இங்கே வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, மற்றவங்க மேலே நம்பிக்கை வைங்க. நான் என் மேலே கூட சொல்கிறேன், என் மேலே நீங்கள் வந்து நம்பிக்கை வைக்கவே தேவையில்லை. ஏன்னா நான் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு சொல்ல போதில்லை. ஏன்னா நான் வந்து சொன்னேன்னா அதில் வந்து நல்லபடியாக நீங்கள் வந்து எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் உள்ளே வந்துட்டீங்கன்னா சந்தோஷம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு விசா ரிஜெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் கட்டின பணம் ஃபுல்லாக போயிடும். ₹1 ரிட்டர்ன் கிடைக்காது. நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏஜென்சிக்கு வரைக்கும் குறைஞ்சது 6லேருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் செலவாயிடும். மற்ற செலவு இந்த 12 லட்ச ரூபாவில் வந்து 6லேருந்து 7 லட்ச ரூபா ஏஜென்சிக்கு, இந்த ஃப்ளைட் டிக்கெட்டு அது இதுன்னு சேர்த்து மற்றதெல்லாம் ஒரு 6லேருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் தனியான செலவு. நீங்கள் தனிப்பட்ட செலவு வந்து 2வது பட்சம்னா கூட கட்டுற அந்த 6 லட்சம் விசா வாங்குறதுக்கு முன்னாடி கட்டுற 6 லட்சம்ன்றது விசா ரிஜெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அப்படியே போயிடும். ₹1 கைக்கு கிடைக்காது. அதனால தான் வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து 1 லட்ச ரூபான்றதே வந்து 1 லட்ச ரூபா இல்லை, சாதாரணமாக நம்ம ஊர் காசுக்கு 10,000 ரூபான்றதே ஒரு பெரிய விஷயம். 6 லட்ச ரூபா லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் எப்படி வந்து அதுலேருந்து சமாளித்து வெளியே வருவீங்க? அதனால தான் நான் திரும்ப வந்து நீங்கள் இவ்வளோ பேர் கேள்வி கேட்டு நான் சொல்லாமல் இருக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி கேள்வி கேட்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. நான் வந்து அது கூட வந்து நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் திட்டினாலும் நீங்கள் திட்டுறதுக்கு நான் கோவப்பட்டு நான் திருப்பி நான் உங்களுக்கு வந்து ஏஜென்சி பேர் சொல்லிட்டு போயிட்டா மட்டும் பத்தாது. நான் ஏஜென்சி பேர் சொன்னால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் என்னால் முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற டிரைவிங் டைம் வேறு மாதிரி, நம்ம ஊரில் இருக்கிற டைம் டிஃப்ரென்ஸ் வேறு, இங்கே இருக்கிற டைம் டிஃப்ரென்ஸ் வேறு, 3.5 மணி நேரம் டைம் டிஃப்ரென்ஸு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி சொல்லிட்டு போகிறது எனக்கு அது அவ்வளோவா நல்லதாக படல. ஏன்னா அப்படி சொல்லிட்டு மட்டும் போயிட்டுன்னா அவங்க பேர் வச்சு வேறு யாராச்சும் உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து ஃபோன் நம்பர் போடுறீங்க நிறைய பேர், எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு. தனி நபரால் யாராலையும் இங்கே வந்து வேலை வாங்கி தரவே முடியாது. எல்லாமே வந்து உங்களோட முயற்சி இருந்தால் மட்டும்தான் வேலை இங்கே வந்து யூரோப்பில் வேலை செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி முக்கியமானது லாரி ஓட்டுற அனுபவம் கம்பல்சரி தேவை. நான் சொல்கிறது எப்படின்னா 100% எப்படின்னா ஒரு மினிமம் 2லேருந்து 3 வருஷமாச்சும் அந்த லாரியில் பஞ்சர் ஆனால் எப்படி மாற்றணும், ஒரு பிரேக் டவுன் ஆனால் யாருக்கிட்ட போய் நம்ம கேட்டு எப்படி மாற்றணும், இல்லை நம்மளே மாற்றுறதுன்னா எப்படி அதை சேஞ்ச் பண்ணி வண்டி கொண்டு வரணும் பேஸுக்கு. அது மாதிரிலாம் வந்து ஒரு சில பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் லாரி பற்றி. அது பேசிக் நாலேஜும் தெரியாமல் நான் கார் தான் ஓட்டின்னு இருந்தேன். இங்கே கார் ஓட்டுறவங்க நிறைய பேர் வந்து ஓட்டுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்க வந்து காரே ஓட்டின்னு இருந்தாலும் லாரி பற்றின நாலேஜ் கேதர் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இங்கே வந்து வண்டி ஓட்டுறாங்க. அதனால் இங்கே வரணும்னு முடிவு எடுக்கிறீங்கன்னா முதல்ல இங்கே வரத்துக்கான எங்கே போய் வந்து அப்ளை பண்ணணும்னு கேட்காதீங்க. இங்கே வரத்துக்கு என்னென்ன நம்மளுக்கு டேலண்ட் வேணுன்றதை டேலண்ட்டை வந்து வளர்த்துக்கோங்க. டேலண்ட்டை வளர்த்துக்கினீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இங்கே வரத்துக்கான வழி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே டேலண்ட் இல்லாமல் இங்கே வரத்துக்கான வழி மட்டும் தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் போயிட்டு ஒருத்தர்கிட்ட நீங்கள் வேலை கேட்குறீங்கன்னா வேலை வாங்கி தரத்துக்கு அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க, காசு நீங்கள் கொடுத்து நீங்கள் ரெடியாக தான் இருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இன்டர்வியூ ஃபெயில் ஆகியோ இல்லை விசா ரிஜெக்ட் ஆகியோ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ப்ராசஸ்லேருந்து வெளியே போகிற நிலைமை வந்தால் கட்டின காசு மொத்தம் கொலாப்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து 6லேருந்து 7 லட்ச ரூபா கிட்ட லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து 6லேருந்து 7 லட்ச ரூபான்றது நம்ம ஊர் காசு குறைஞ்சது 2.5 வருஷம் சம்பளம்.
இன்னைக்கு ஆவரேஜ் சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் சம்பளம் நம்ம ஊர் காசுக்கு 2.5 வருஷமாக நம்ம ஊரில் அந்த சம்பளம் வாங்கினா மட்டும்தான் அந்த 6 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். எல்லாம் முடிவு எடுத்து அதுக்கப்புறமா உள்ளே வாங்க. ஏன்னா நான் வாங்கி வந்தது மொத்தமே கடன், ₹1 கை காசு போடல, எல்லாமே கடன். இன்னும் கூட நான் அந்த கடன் அடிக்கிறதுக்கு வட்டி கட்டுறதுக்கு நான் கடன் வாங்கி வட்டி கட்டின்னு இருக்கிறேன். சரிங்களா? அதனால் நான் இது இவ்வளோ நாளாக ஏஜென்சி மாதிரி வெளியே சொல்லாததுக்கு காரணம் இதுதான். நீங்கள் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி பணம் இழக்கக்கூடாது. அப்படி நான் பணம் வச்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னா, அப்படி பணம் வச்சுன்னு இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இங்கே வந்தீங்கன்னா அதுக்கு மேலே பணம் செலவாகும். இங்கே வந்து ஃபைன் நிறைய வந்து கட்ட வேண்டியது இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இங்கே வந்துட்டிங்கன்னா. அதுவும் இல்லாமல் வந்து ட்ரைனிங் எடுத்து தான் நீங்கள் வந்து வண்டி டியூட்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பணம் நிறையா செலவானாலும் பரவாயில்ல, நான் வரத்துக்கு ரெடின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணின்னு அப்புறமா நீங்கள் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வாங்க. குறைஞ்சது நீங்கள் யூரோப் வரணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு வரதில் யூரோப்பு குறைஞ்சது 12 மாதம், குறைஞ்சது நான் சொல்கிறது குறைஞ்சதே 12 மாதம் நீங்கள் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து வெயிட் பண்ணோம். அதிகபட்சம் என் கூட இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறார் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. வந்து எல்லா டைமும் எம்பசி ஓப்பனில் இருக்குன்னு சொல்ல முடியாது. எம்பசி நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் எம்பசி ஓப்பனில் இருக்கலாம். விசாக்கு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு போகிற டைமில் எம்பசி க்ளோஸ் ஆகிருக்கலாம். மறுபடியும் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு மறுபடியும் இன்னொரு ப்ராசஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மாதிரிலாம் நடந்திருக்கு ப்ராசஸ்ஸு. அதனால் இங்கே வந்தால் எல்லா சூழ்நிலையும் நீங்கள் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். அந்த எல்லா சூழ்நிலையும் சந்திக்கும் போது நீங்கள் டென்ஷன் ஆகாமல் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து யூரோப்பில் வண்டி ஓட்டணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து வண்டி ஓட்ட முடியும். நம்ம வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு லேட் ஆகினே இருக்குது, அது லேட்டாக நம்மளுக்கு பின்னாடி வரவங்க கூட ஒரு சில டைமில் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கான அது மாதிரி சுச்சுவேஷனும் ஏற்பட்டுருக்குது. ஏன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா என் கூட அப்ளிகேஷன் போட்டவங்க எந்த சூழ்நிலையினால அவங்க பின்னாடி வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் முன்னாடி வந்துட்டேன், அவங்க வந்து இன்னும் ஊர்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரிலாம் கூட நடக்கும். இந்த சூழ்நிலையாக வந்து சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு வேணும். ஏன்னா வந்து ₹1 2 இல்லை 12 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் உள்ளே வரோம். அந்த 12 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செலவு பண்ணி வந்துட்டா நம்மளுடைய வீட்டையும் நம்ம குடும்பத்தை வந்து யார் பார்த்துக்குவாங்கன்ற ஒரு பேக்ரவுண்டை வந்து நீங்கள் சேஃப்டி பண்ணிட்டு தான் வந்து இங்கே வந்து வண்டி ஓட்டுறதுக்கு வரணும். இங்கே வீட்டை பார்க்காத நம்ம போனால் போதும், நம்ம போய் சம்பாரிச்சு இங்கே அனுப்பலான்னா இங்கே வந்து குறைஞ்சது 5 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வீட்டுக்கு சம்பளமே அனுப்ப முடியும். அதனால் எல்லாத்துக்கும் தயாராக வாங்க.